நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு 90 கட்டிங்க போட்டு லேண்டிங் பண்ண ட்ரை பண்ணா இப்படிதான் மனசு துள்ளாத மனமா துள்ளும். அதுக்குன்னு நம்ம இப்படி வயசையும் சைஸையும் மறந்து கூட சேர்ந்து குதிச்சோம், அவ்வளவுதான் சப்பலா கிட்ட பிச்சுக்கும். வாவ், ரொம்ப போக்கஸ்டா இருக்காரு. கருத்தை கொண்டு வந்து நெத்தி போட்டுல நிறுத்திருக்காரு. அதனாலதான் வழிக்கு அடிச்சு போட்டு தெரிச்சு போச்சு. அட என்னயா நீ கரெக்டா 90 டிகிரில குதிச்சுட்டே இருந்த, கடைசி நேரத்துல நீ யார பத்தி நினைச்ச? போகோ ஸ்டிக் கோச்சிட்டு போயிடுச்சு பாரு. உன் நல்ல நேரம் பின்னாடி புல்லு முளைச்சிருக்கு. கூட்டத்துல 4 பேர் வருவாங்க தெரிஞ்சே பிரமாதமான பாவாடைய போட்டு வந்திருக்காரு. சரி, ஏதோ கிரௌட் அட்ராக்ஷனுக்காக போட்டிருக்காரு. ஆனா இவருக்கு போகோ ஸ்டிக்க பத்தி முழுசா தெரியுமா தெரியாதா? இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, போகோ ஸ்டிக்க பத்தி முழுசா தெரிஞ்சனா முழுசா வீட்டுக்கு போய் சேரலாம். முக்காவாசி தெரிஞ்சிருந்தா கூட கீழே விழுந்து பக்காவா ஆதிவாசி மாதிரி ஆயிடுவோம். நல்ல காத்து வாங்குற சந்தோஷத்துல ஒழுங்கா போயிட்டு இருந்தவர் கோட்டை விட்டாரு. போகோ ஸ்டிக் எடுத்து கோட்லயே விட்டாரு. ஆஹா, அப்படித்தான். மகளே, எல்லாரும் ஷோவை பாத்தீங்களா? யாரும் துண்டு திருப்பி கேட்காதீங்க. ஹாஸ்பிட்டல் நிறைய செலவு இருக்கு. இந்த நோ டவுட் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சயின்ஸ் பத்தி தெரியுமோ தெரியாதோ, இந்த போகோ ஸ்டிக்ஸ் பத்தி பாட்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் இவங்க பவுன்ஸ் எனர்ஜியை வச்சு நல்ல ஹைட்டா குதிக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு நிறைய ஸ்டன்ஸும் செஞ்சு காட்டுறாங்க. உங்களுக்கு வித்த தெரிஞ்சா இந்த பவுன்சிங் எனர்ஜியை வச்சு சூப்பரான லேண்டிங்கும் செஞ்சு காட்டலாம். சார் அடிக்கிறாரு பாருங்க.